Hello aspiring teachers, great news for you. The official UG TRB notif is on the way. It is scheduled to be released in July 26. Start preparing now and dream big. Hello future teachers. The UG TRB notification is officially coming in July 2026. It is time to start your preparation and secure your dream job. TRB aspirants எல்லாம் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? 2026ல மஸ்ட் நீங்கள் டீச்சர் வேலைக்கு போக போகிறீங்க. அதுக்கான குட் நியூஸ் தான் இந்த வீடியோ. இந்த ஷார்ட்டில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2026 ஜூலை எண்ட் அல்லது ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை ஆகஸ்ட் அல்லது ஆகஸ்ட் இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் 3 மாதம் டைமிங்கு, அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் முடிக்க இந்த வருஷத்துக்குள்ளேயே இந்த எக்ஸாம் வச்சு முடிக்கணுங்கிறது ஆசிரியர் தேர்வு வாரியத்தோடைய ஒரு பிளானாக இருக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. இன்னொன்று, இந்த எலெக்ஷன் வந்து இடைத்தேர்தலுக்குள்ளே ஒரு எக்ஸாம்ஸ் வந்து நல்லபடியாக வச்சு நல்ல ஒரு ஹியூஜ் போஸ்டிங் போடணும் அப்படிங்கிறதும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணமாக இருக்கிறதாகவும் வெளியில் பேசிக்கிறாங்க ஆசிரியர் வட்டாரங்களில். அப்போது ஆசிரியர்கள் ஆகக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய வேக்கன்சிஸ் இந்த வருஷம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. ஆனால் உண்மையாக அப்படிங்கிறது வந்து பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஏன்னா 19,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து ஆசிரியர்களுக்கு மட்டுமே இருக்குது. அப்படிங்கும்போது நிறைய ரிட்டையர்மெண்ட்ஸ் வருது இந்த வருஷம். ஹெச்எம்மாக வந்து பதவி உயர்வு பெறுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய வேக்கன்சிஸ் வந்து இருக்கிறதா சொல்லி ஓராசிரியர் பள்ளிகளை ஈராசிரியர் பள்ளிகளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதா அப்பப்போ அமைச்சர் சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிற சூழலில் நமக்கு கூடிய விரைவில் யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதை விட அதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லா போர்ஷன்ஸையும் முடிச்சு வச்சிட்டிங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ரிவிஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன்ஸுங்க ஒரு 5க்கும் மேற்பட்ட டைம் ஒரு புக்கை நீங்கள் திருப்பி பார்த்துட்டே இருக்கீங்க, 5 டைமுக்கு மேலே 6 டைம் அந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஃபுல் யூனிட்டுமே வந்து தரவாயிடும். ஒவ்வொரு மேஜர்லேயுமே மொத்தம் 10 யூனிட் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேஜர்ஸ் 14 வகையான மேஜர்ஸ் இருக்குது. அந்த 14 வகையான மேஜர்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 10க்கும் மேற்பட்ட யூனிட்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இதில் மிக கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தானே 10வது ஸ்டாண்டர்டு தானே, அந்த இதில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே அவ்வளோ ஈஸியாக பண்ணிடாதீங்க. பிகாஸ் அதுதான் உங்களுடைய கோர் பேப்பரை எவால்வேட் பண்ணுறதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன். இதில் ஒரு குறிப்பிட்ட தகுந்த அந்த 40%னா அதை நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய கோர் பேப்பரே உங்கள் கையில் எடுப்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதுலேயும் கவனம் செலுத்துங்க. அப்பப்போ ஒரு யூனிட் முடிக்கிறீங்கன்னா தமிழில் ஏதாவது ஒரு 2 லெசன்ஸ் முடிச்சு வைங்க, அதில் ஒரு யூனிட் முடிச்சு வைங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம லெசன்ஸு எம்சிக்யூஸ் எல்லாமே போட போகிறோம். ஆல் தி பெஸ்ட் டீச்சர்ஸ். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக டீச்சருக்கான அப்பாயின்மெண்ட்டை வாங்குறீங்க, போஸ்டிங்கில் இருக்கீங்க. திரும்ப வந்து இதே சேனலில் இதே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அந்த போஸ்டிங்க்கான விவரங்களை நான் இப்படி தான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது டீச்சர்ஸ். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பை.